ஏசப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றி ராஜா. இந்த பரிசுத்த சபை கூடுதலுக்காக நன்றி ராஜா. உம்மையே பிதாவாக தொழுது கொள்ளுகிற இந்த ஆராதனையிலே தேவாதி தேவன் எழுந்தருளி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற வார்த்தையின்படியாக தகப்பனே உன் ஒருவருக்கே ஆராதனையில் ஏறெடுக்கும்படியாக கூடி வந்திருக்கிற இந்த சிறு கூட்டத்தை, இந்த சிறு மந்தையை தேவரீர் நினைத்தருளும்படியாய் செபிக்கிறேன். அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை தொழுது கொள் என்ற வார்த்தையின்படியாக தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார் என்ற வார்த்தையின்படியாக சபையின் நடுவிலே உலாவுகிற தெய்வம் நீரல்லவா. எங்கு 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீரே. என் நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. தாவே எங்கள் மத்தியில எழுந்தருளுங்கப்பா, எங்கள் மத்தியில எழுந்தருளு. உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, உங்க பாத பீடத்தை மகிமைப்படுத்துங்க. அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். பாடல் வேலையை ஆசீர்வதிங்க, துதி ஆராதனை வேலையை ஆசீர்வதிங்க. பாடல் பாடுகிற பிள்ளைகளையும், துதி ஆராதனை வேலையை நடத்துகிற பிள்ளைகளையும், இசைக்கருவி வாசிக்கிற பிள்ளைகளையும், வசனம் வாசிக்கிற பிள்ளைகளையும், காணிக்கை பாடல் பாடுகிற பிள்ளைகளையும், சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளையும், கர்த்தாவே ஜீவனுள்ள வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற உங்களுடைய ஊழியக்காரனையும் அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறையா. தேவரீர் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாதவர்கள் மூலமாக நீர் கிரியை செய்ய முடியாது. பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, முற்றிலுமாய் ஆளுகை செய்யுங்க. முற்றிலுமாய் உடைய கரத்துல எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கறியா. எங்க பலத்தினாலும் அல்ல, எங்க பராக்கிரமத்தினால அல்ல ஏசப்பா, உங்க ஆவியினால எல்லாமே ஆகும் என்ற வார்த்தையின்படி உடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனைக்கு விரோதமான எல்லா தடைகளை நீக்கி போடுவீராக, எல்லா சத்துருடைய தடைகளை நீக்கி போடுவீராக, எல்லா மின்சார தடைகளை நீக்கி போடுவீராக, எல்லா மனுஷிக தடைகளை நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறேன். பாரம்பரியமாய் ஆராதிக்கிற எல்லா மக்களுக்கு விடுதலை தாரும். நீ யார் என்கிற வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு ஆராதிக்க தகப்பனே நீர் கிருபை செய்வீராக. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோமா? எல்லாரும் உட்காருவோம். பிள்ளைகள் வந்து பாடல் வேலையை நடத்துவாங்க. பிள்ளைகள் பாடும்போது நாம் எல்லாரும் இணைந்து கரங்களை நன்றாக உற்சாகமாக தட்டி பாடல் வரிகளை உணர்ந்து பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது 3 பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடலாக என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது என்று பாடலை பாடுவோம். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் என்னை
மூன்றாவது பாடலாக ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவே பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவே சத்துருவை மிதிப்பார் சத்துருவை மிதிப்பார் எதிரி அடங்குவார் எதிரி அடங்குவார் இயேசுவே ஜெயிப்பார் இயேசுவே ஜெயிப்பார் ராஜரீகம் பண்ணுவார் ராஜரீகம் பண்ணுவார் நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவே கட்டுகளை அறுப்பார் கட்டுகளை அறுப்பார் சாபங்களை முறிப்பார் சாபங்களை முறிப்பார் வேதனையை மாற்றுவார் வேதனையை மாற்றுவார் புதுபலன் தருவார் புதுபலன் தருவார் கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவே விண்ணப்பத்தை கேட்பார் விண்ணப்பத்தை கேட்பார் கிருபையை பொழிவார் கிருபையை பொழிவார் வாக்குத்தத்தம் செய்தார் வாக்குத்தத்தம் செய்தார் நிறைவேற்றி முடிப்பார் நிறைவேற்றி முடிப்பார் கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவே பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவே மூன்றாவது பாடலாக என்னை வல்லாடிக்கு நீக்கியும் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ என்ற பாடலை பாடுவோம். என்னை வல்லாடுக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ என்னை வல்லாடுக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன் நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன் நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் எந்த நாதரவே எந்த நடைக்கலமே எந்த மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன் எந்த நாதரவே
ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாவே மகிழ்ச்சியா இருக்கீங்க இன்னைக்கு ஆராதனையில கலந்து கொள்றதுக்கு? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நம் கர்த்தருடைய இரக்கத்தையும் அவருடைய நியாயத்தையும் குறித்து பாடணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி நன்றிப்பா, உடைய பெரிதான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம். ஆராதனையில அப்பா நீர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காய் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். யாருக்கெல்லாம் உங்களுடைய பாதை இருக்கும் போது உங்களுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். உற்சாகமாய் ஆமென். அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த ஆண்டவரே, எத்தனையோ சூழ்நிலையில நாங்கள் கீழே விழுந்திருக்கிறோம் அப்பா. ஆனாலும் உம்முடைய ஆமென் உம்முடைய ஜீவ ரத்தத்தினாலே எங்களை மீட்டு எடுத்தீரே. அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார்.
மாற்றினார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார், நிந்தை தாங்கி என்றும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே, எந்த இடத்திலும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அப்பா. கர்த்தாவே, எங்களை நீ ரட்சித்தீரே, அந்த ரட்சிப்பை அவர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அப்பா. ஆமென். நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது எல்லாரும் உற்சாகமா எந்த எத்தனை பேர் மிகுந்த சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷம் இல்ல, மிகுந்த சந்தோஷமா எத்தனை பேர் இருக்கீங்க? புது உற்சாகமா பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு பாவையிருள் தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில், தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில், தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை ஸ்டடி உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்க உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஆமென். அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆமாண்டவரே, கடந்த வாரம் நாங்கள் சென்ற பாதைகள் எல்லாம் அப்பா எவ்வளோ கடினமான பாதை ஆண்டவரே. ஆனாலும் என் தேவன் கர்த்தாவே, உம்முடைய கரம் எங்களை தாங்கி சுமந்து எல்லா தீங்குக்கும் தப்பு வைத்து கர்த்தாவே உம்மை நோக்கி கூக்குரலிட்டு உம்மை நோக்கி ஆராதிக்க இந்த கிருபை செய்தீரே. எத்தனை பேருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, thank you ஜீசஸ். குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல
உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன். எஸ் டாடி. ஆமென். ஹalleluya. Thank you Jesus. எங்களை படைக்கிறோம் அப்பா உம்முடைய பாதத்திலே. குயவனே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போமா? நாங்கள் அருமையான களிமண் ஆண்டவரே, எங்களை உடைய சித்தம் போல வணங்கப்பா. எங்களுடைய சித்தம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா முற்றிலுமாய் உடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும் அப்பா. எங்களுடைய சுய சித்தம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா அதை உணர கிருபை செய்வீராக. நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறீர் என்று உணர செய்வீராக ராஜா. அந்த ஒரு அப்பா விசுவாசத்திலே நாங்கள் வளர கிருபை செய்வீராக. இந்த வாலிப பிள்ளைகளை அப்படியாய் உறுதியாய் வளர உதவி செய்வீராக. அப்பா உடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த உலகம் பொல்லாதவைகளா இருக்குது ஆண்டவரே. ஆனாலும் உடைய கரம் அப்பா உடைய சத்திய வசனம் பிள்ளைகளை அப்பா கரம் பிடித்து நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆமென். உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய மண்டையில மன்றாடி ஜெபிக்கிறோம். கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உம் சேவைக்காய் என்னை தருகிறேன். வணங்கிடும் உம் சித்தம் போல். உம் சேவைக்காய் என்னை தருகிறேன். வணங்கிடும் உம் சித்தம் போல். எனக்காக வாழாமல்
உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. மெய்யான தேவன். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே பரலோக தேவமே. எல்லோரும் கரங்களை தட்டி பராக்கிரமம் உள்ளவரே இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த ஆமென் இந்த அகிலத்தை ஆள்பவர் அவர். உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்ல தெய்வமே. எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்ல தெய்வமே. உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். அப்பா உம்மை உயர்த்துகிறோம். அப்பா உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். பரலோக தெய்வமே பராக்கிரமம் உள்ளவரே பரலோக தேவனே பரலோக தேவனே இயேசுவே பராக்கிரமம் உள்ளவரே இந்த அகிலத்தை ஆள்பவர். எங்களை ஆளுகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய் எல் ஷடாய் என்னல்ல தெய்வமே. எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்ல தேவனே. உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் அப்பா வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். பரலோக தெய்வமே பராக்கிரமம் உள்ளவரே பரலோக தேவனே பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே இந்த அகிலத்தை ஆள்பவரே ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. யெகோவா நிசியே வெற்றி தந்த தெய்வமே. யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி தந்திருக்கிறாரு? நிசியே வெற்றி தந்த தெய்வமே. உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம்.
தெய்வமே யெகோவா ராபா சுகம் தந்த தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் எல்ரோயி எல்ரோயி என்னை கண்ட தெய்வமே எல்ரோயி எல்ரோயி என்னை கண்ட தெய்வமே உம்மை அப்பா உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றிப்பா ஆமென் உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில உம்மை மாத்திரமே உயர்த்துகிறோம் அப்பா ஹல்லேலூயா எங்க உற்சாகமே இல்லையே ஹல்லேலூயா கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை நினைத்து அவரை உற்சாகமா ஆராதிக்க வேணாவா ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி இயேசுவே உமக்கு நன்றிப்பா நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி ஹல்லேலூயா ஹல்லேலூயா மகிமை உமக்கு செலுத்துகிறோம் கனத்தை உமக்கு கொடுக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா வானம் உனது சிங்காசனம் பூமி உமது பாதப்படி ஆண்டவரே இயேசப்பா நன்றி 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 இம்மட்டுமா எங்களை கரம் பிடித்து நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை கூப்பிடுதலுக்கு நீர் மறு உத்தரவு தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறபடிக்காய் நன்றி எங்களை நீர் கரம் பிடித்து நடத்துகிறபடிக்காய் நன்றிப்பா உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஹல்லேலூயா நன்றிப்பா உம்முடைய கிருபை பெரிது ஆண்டவரே உம்முடைய இரக்கம் பெரிதுப்பா எங்களை தேவைகள் எத்தனையோ ஆண்டவரே ஆனாலும் நீர் அனைத்தையும் நீ சந்தித்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா சுகம் தருகிற தேவனே ஹல்லேலூயா உம்மை உயர்த்துகிறோம் ஹல்லேலூயா தேவைகளை சந்திக்கிறவரே எங்கள் கால்கள் கல்லில் இடராதபடி எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவரே ஹல்லேலூயா இக்கட்டு நாளிலே எங்களுக்கு அரணான கோட்டையுமா இருக்கிறவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா ஹல்லேலூயா எத்தனை அன்பு ஆண்டவரே எத்தனை நேசம் ஆண்டவரே எங்கள் மீது ஹல்லேலூயா எங்க கால்கள் கல்லில் இடராமல் பாதுகாக்கிறவரே எங்க சிந்தனைகள் சிதறினாலும் கர்த்தாவே உம்முடைய அன்பினாலே எங்களை கட்டி அணைத்து உம்முடைய நேசத்திற்குள்ளாய் வைத்திருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா கடைசி வரையும் உம்முடைய வருகை வரையும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா நீர் எங்களை கரம் பிடித்து அன்பின் மார்பிலே அணைத்துக் கொள்ளுங்கப்பா ஹல்லேலூயா நன்றிப்பா நன்றி ஆண்டவரே அப்பா இந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் வீணாய் செலவழிக்காதபடி கர்த்தாவே எங்களை இலவசமாய் நீர் வந்து ரட்சித்தீரே அப்பா நாங்களும் அநேகருக்கு உம்மை பற்றி சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களை ஒரு பாத்திரவான்களாய் எடுத்து பயன்படுத்தும் எங்களை இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீர் எடுத்து பயன்படுத்துங்கப்பா அப்பா நன்றி அப்பா நன்றிப்பா ஹல்லேலூயா அசைவாடும் ஆவியே தூய்மையே
என் உள்ளம் நிரம்ப. எங்க உள்ளத்தை நிரப்புங்கப்பா. எங்களுக்கு கொடுத்துக்கிற அபிஷேகத்தை இன்னும் நாங்கள் கொழுந்து விட்டு எரிய செய்யுங்கப்பா. அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடு ஆவியே. எஸ் டாடி தூய்மாய் உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி, உம்முடைய அபிஷேகத்துக்காய் நன்றிப்பா. எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா, எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா, எங்களை உம்முடைய ஆவியான நிரப்புங்கப்பா. ஆமென் அல்லேலூயா. எல்லா கண்ணீர் கவலையும் அப்பா எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா. ஆமென் இறங்கி வாருமே அல்லேலூயா. இடமசைய என்னுள்ளம் நிரம்ப இறங்கி அசைவாடும் ஆவியே. ஆமென் அசைவாடு ஆவியே தூய்மையின். எஸ் டாடி. ஆமென் இயேசுவே அசைவாடு ஆவியே தூய்மை. இங்க இருக்கிற ஒவ்வொரு இருதயமும் அப்பா சந்தோஷத்தினாலே சமாதானத்தினாலே நிரப்புங்கப்பா. ஆமென். நீங்க வந்தா எங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் அப்பா. அசைவாடும் அல்லேலூயா இடமசைய எத்தனை எத்தனை மகிழ்ச்சிப்பா. ஆமென் இறங்கி வாருமே அசைவாடு எங்கள் மத்தியிலே அசைவாடும் ஆவியே. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம். ஆமென் அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய. நாங்களை இருக்கிற இடமெல்லாம் உம்முடைய ஆவி எங்களை அசைக்க ஆடட்டும், எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. ஆமென் அல்லேலூயா இடமசைய என்னுள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். பலனடைய பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. அப்பா ஞானத்தின் ஆவியை ஊற்றுங்கப்பா எங்களுக்கு. ஆமென் ஊற்றிடுமே ஞானத்தினாவியே அசைவாடோ அசைவாடோ ஆவியே. அப்பா ஹோலி thank you Jesus. glory glory glory. அப்பா உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றிப்பா, உம்முடைய கிருபைக்காய் நன்றிப்பா. oh thank you Lord. தூய்மையே ஆவியே கர்த்தர் உத்தம இருதயத்தை பார்க்கிறார். உத்தமமாய் பரிசுத்தமாய் உண்மையாய் ஆராதிப்போம். நம்மளுடைய ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை கர்த்தருக்கு உண்மையாய் ஆராதிப்போம். மாய்மாலம் வேண்டாம். ஆமென். வேஷக்காரர்களாய் இருக்க கூடாது. ஆமென். ஆண்டவர் எச்சரிக்கிறாரே. ஆமென். இந்த ஒரு வாழ்க்கை உண்மையாய் எனக்காக வாழுன்னு எச்சரிக்கிறார். ஆமென். இறங்கி வாருமே அசைவாடோ அசைவாடோ ஆவியே தூய்மையே. ஓ ஷதரமா thank you Jesus. வாடு ஆவியே தூய்மையே. திரும்ப எச்சரிக்கிறார் ஆண்டவர். உண்மையாய் என்னை ஆராதிப்பியா, உண்மையாய் என் பாதையை பின்பற்றுவியா. ஆமென். thank you Jesus. அல்லேலூயா இடமசைய என்னுள்ளம் நிரம்ப
நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே பலனடைய. எஸ் டாடி, நிரப்புங்கப்பா எங்களை. ஆமென். உம்முடைய ஆவியினால நிரப்புங்கப்பா. ஆமென். ஒருவரும் வெறுமையா இருக்க கூடாதுப்பா. உம்முடைய ஆவியில நிரப்பப்பட்டவர்களா இருக்கணுமப்பா. Thank you Jesus. ஞானத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடோ அசைவாடோ ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடோ ஆவியே. glory glory glory. அப்பா உமக்கு மகிமை. ஆமென். இடமசைய என் உள்ளம் நீர். எத்தனை பேர் மகிழ்ச்சியா கரங்களை இருதயத்துல வச்சு என் உள்ளம் அசைய. அல்லேலூயா. இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. ஆமென். உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் விடுதலை உண்டு ஆண்டவரே. நீர் அங்க வந்து விடுதலை செய்ய வல்லவரா இருக்கிறீர். ஆமென். காயங்களை ஆற்றுகிற தேவன் அப்பா. அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய. எஸ் டாடி. உள்ளம் இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாரு. துடைத்திடுமே துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். துடைத்திடுமே என் கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. அசைவாடு ஆவியே. எத்தனை மகிழ்ச்சி. தூய்மையே. அல்லேலூயா. இயேசுவா நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. அசைவாடு. Thank you Jesus. ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். துடைத்திடுங்கப்பா எங்க கண்ணீரெல்லாம் உம்முடைய கிருபையின் போர்க்கரத்தாலே துடைத்திடுங்கப்பா. ஆமென். கிருபையின் போர்க்கரத்தால் நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. நிறைத்திடுமே
தூய்மையே நன்றிப்பா அசைவாடும் ஆவியே ஒளி தூய்மையே ஆவியே இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே அல்லேலூயா இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே அல்லேலூயா இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே அல்லேலூயா இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நன்றி தகப்பனே. அப்பா, எங்களை நிரப்பி இருக்கிறபடிக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆவியினாலே எங்களை நிரப்பி இருக்கிறபடிக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, விசுவாசிக்கிறவர் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்பா, உமக்கு கனம் துதியும் செலுத்துகிறோம். அப்பா அப்பா நீங்க எங்களை வழி நடத்துங்க, நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க. உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மாடி மாடி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 113. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சேர்ந்து வாசிக்கலாம். மலடியை சந்தோஷமான பிள்ளையாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். கொடுக்கப்பட்ட வேத பகுதி எபேசியர் 4:14 இருந்து முடியும் வரை. எபேசியர் 4:14 இருந்து முடியும் வரை. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள்.
அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் புறச்சொல்லுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். Praise the Lord. காணிக்கை பாடலாக என் பெலனாகிய என் கர்த்தாவே நான் உண்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை என்ற பாடலை நாம் பாடும் பொழுது காணிக்கையை செலுத்துவோம். என் பலனாகிய என் கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய என் கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. என்னை அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகி என் கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகி என் கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலிலே தாண்டி நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலிலே தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகி என் கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகி என் கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகி என் கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டீங்களா? போன வாரம் நம்ம என்ன செய்தி கேட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆண்டவர் கொடுத்தாரு? மிதிக்கணும். ஆமாம், நசுக்கணும், மிதிக்கணும் இல்லையா? அதுதானே ஆண்டவர் கொடுத்தாரு. ஆமாம், அந்த வசனத்தை நாம் திரும்ப வாசிப்போம். சங்கீதம் 44ஆம் அதிகாரம், இந்த தலைப்பு வசனத்தை வாசித்து இன்றைக்கு கூறிய அந்த வசனத்தோட செய்தியோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 44ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். ஆமென். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் எங்கள் சத்துருக்களையும்
எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களையும் நாம என்ன பண்ண போகிறோம்? ஏசப்பாவுடைய நாமத்தினால நாம மிதிக்க போகிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், தேவனுடைய பிள்ளைகள் சில காரியங்களை நம்ம மிதிக்கணும். தேவன் அந்த மிதிக்கிறது என்பதும் நசுக்குவது என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய அதிகாரம். அது ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னா, நம்முடைய வாழ்க்கையில அதை சுதந்தரித்து அதை நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் அதை நம்ம என்ன பண்ணணும்? பெற்று பயன்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். நாம நினைக்கலாம், என்னங்க ஐயா ஒவ்வொரு நாளுமா மிதிக்கணும்? ஆமா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து தேவனுடைய சமூகத்துக்கு போய் தங்கும் வரைக்கும் சத்துருடைய போராட்டம் நமக்கு உண்டு. பல மனுஷர்கள் மூலமாக வரக்கூடிய போராட்டங்கள் உண்டு. இதெல்லாம் நீங்க ஒவ்வொன்றாக நீங்க நசுக்கி மிதித்து நீங்க உங்களோட ஓட்டத்தை நீங்க ஜெயமாக ஓடி முடிக்கணும்னா, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது உங்களோட வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தமும் இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஓடுகிற ஓட்டமும் நம்ம இடத்துல எப்போது இருந்து கொண்டே இருக்கணும். நமக்கு விரோதமா பல விதமான சூழ்நிலைகள் வரும். கடன் பிரச்சனை வரும், வியாதி வரும், போராட்டம் வரும், நிந்தை வரும், அவமானம் வரும், நெருக்கம் வரும், வறுமை வரும், வியாதிகள் வரும், கொள்ளை நோய்கள் வரும். நமக்கு விரோதமா அநேக மனுஷங்க எழும்புவாங்க, அநேக அதிகாரம் பெற்றவர்கள் எழும்புவாங்க, பொய்யான குற்றச்சாட்டுகள் எழும்பும், தேவையில்லாத போராட்டம், எங்கேயோ போற பிரச்சனை நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் தலையாட்டி காட்டிட்டு போகும். இப்படி பல விதத்துல சத்துரு மூலமாகவும் பல மனுஷர்கள் மூலமாகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் வருவது உண்டு. இதையெல்லாம் அப்படியே கண்டும் காணாம போகும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கல. அதை பார்த்து விலகி ஓடும்படியாக நம்ம அழைக்கல. ஏன்னா உலகத்தார் சொல்லுவாங்க, துஷ்டனை கண்டா என்ன சொல்லுவாங்க? ஆமா, தூரம் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். அவர் எப்படிப்பட்டவர்? துஷ்டனை கண்டா விடாத அவனை அங்கேயே நசுக்கிட்டு அங்கேருந்து ஜெயத்தோடு நீ போ. அதுதான் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை. நல்லா பாருங்க, எகிப்தின் பார்வோன் அவனுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எதிர்த்து நின்ற போது, பா அவனை விட்டு நீ விலைக்கு தூரமா போப்பா அப்படியே சொன்னார் ஆண்டவர். என்ன சொன்னார்? ஆமா, அவனை மேற்கொள்ள ஆண்டவர் கிருபை செஞ்சா. எதிராக செங்கடல் இருக்கு, ஐயோ இவ்வளோ பெரிய கடல், என் பிள்ளைக்கு அது கஷ்டம், அதனால பா நீ அப்படியே ஓரமாக அப்படியே நடந்து போயிரு அப்படியே சொன்னார். யோசித்து பாருங்க. இல்லை, எந்த கடல் அவங்களுக்கு தடையா இருந்ததோ, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ, நன்மையை சுதந்தரிக்க எதெல்லாம் தடையா இருக்கோ, ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க எதெல்லாம் பிள்ளைகளுக்கு தடையா இருக்கோ, அதையெல்லாம் ஏசப்பாவுடைய நாமத்தினால நாம மிதித்து முன்னேறி செல்வதற்கு தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகம், கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம், கர்த்தர் கொடுத்திருக்கிற வல்லமை, கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்நிய பாஷை, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், கர்த்தருடைய கிருபைகள் எல்லாம் நமக்கு இருக்கு. அப்ப யார் ஒருவர் இதை சரியா பயன்படுத்தி அந்த போராட்டங்கள்லாம் மிதித்து நசுக்கி ஜெயத்தை பெற்றுக்கொண்டு முன்னேறி செல்லுகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, அவர்கள் ஜெயத்தோடு இருக்காங்க. அப்ப குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தராலே வரும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிற நாம நமக்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லா போராட்டங்களையும் மிதிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கடந்த வாரத்தில் ஒரு காரியத்தை பார்த்தோம். தேவனுடைய பிள்ளைகளை எதை மிதிக்கணும்? நமக்கு விரோதமாக எழும்புகிற ராட்சசனை போல, பெரிய பர்வதங்களை போல இருக்கக்கூடிய காரியங்களை நாம் என்ன பண்ணணுமா? மிதிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற இரண்டாவது வார்த்தை உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். ஆமென். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ஆமென். உனக்கு ஒப்பானவன் யார்? ஆமென். உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், ஆமென். உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஆமென். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஆமென். அவர்கள் மேடுகளை யாருடைய மேடுகளை? சத்துருக்களுடைய மேடுகளை மிதிப்பாய். நல்ல கவனிங்க என் அன்பு தேவ பிள்ளைகளை. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நாம எதை மிதிக்க வேண்டும் என்றால், என் அன்பு தேவ பிள்ளைகளை, தேவன் சொல்லிக் கொடுக்கிற ஒரு இரண்டாவது காரியம் என்ன? சத்துருக்களுடைய மேடுகளை நாம மிதிக்க வேண்டும். அந்த மேடு என்பது எதை குறிக்குது? எதை வைத்து உன்னை வீழ்த்தலாம் நினைக்கிறானோ,
எந்த மனுஷனை வைத்து உன்னை வீழ்த்தலாம் நினைக்கிறானோ, எந்த கிரியை வைத்து உன்னை வீழ்த்தலாம் நினைக்கிறானோ, அதெல்லாம் தான் வேதம் சொல்லுகிறது மேடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளை, கடனை கொண்டு வந்து உங்களை வீழ்த்தலான்னு நினைச்சா அந்த கடன் பிரச்சனை தான் மேடு, சத்துருடைய மேடு. ஒரு வியாதியை கொண்டு வந்து அவன் உங்களை வீழ்த்தலான்னு நினைச்சான், அந்த வியாதி தான் சத்துருடைய மேடா இருக்குது, அவனுடைய பலனா இருக்கிறது, அதுதான் அவன் தலையா இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறா, அப்படிப்பட்ட மேடுகள் உனக்கு விரோதமாய் வரும்போது, அப்படிப்பட்ட சற்பனைகள் உனக்கு விரோதமாய் வரும்போது, அப்படிப்பட்ட வேடனுடைய கண்ணிகள் உனக்கு விரோதமாய் வரும்போது, வலைகள் வரும்போது, நீங்களும் நானும் அதை கண்டு ஓட தேவன் விரும்பல, அதை கண்டு பயப்பட விரும்பல, புலம்ப விரும்பல, கண்ணீர் வடிக்க விரும்பல. மாறாக என் தேவ பிள்ளைகள் எல்லாரும் சத்துருடைய மேடுகளை மிதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நாம மிதிக்கிறவளா இருக்கணும். எதை சத்துரு எந்த போராட்டங்களை கொண்டு வருகிறானோ அதை மிதித்து ஜெயித்து நாம கடந்து செல்லுகிறவளா இருக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பது முக்கியம். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளை, அநேக பிள்ளைகள் எழும்புவாங்க, அநேகர் எழும்புவாங்க. ஏன் சில நேரத்தில் நம்ம கடந்த வாரத்தில் கூட பார்த்தோம், தாவீதுக்கு யாரெல்லாம் எழும்புனாங்க? தன்னுடைய அண்ணன் எழும்புனா, கூட பிறந்த சகோதரர்லாம் எழும்புனாங்க, ஏன் கர்ப்ப பிறப்பானவன் கூட எழும்புனா, ஏன் கூட இருந்த நண்பர்கள் எழும்புனாங்க. இன்னும் சொல்ல போனா தேவனுடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய பரிசுத்தவான்கள் கூட சில நேரத்தில் எழும்பி என்ன பண்ணாங்க, தாவீதுக்கு விரோதமா சில காரியங்களை செஞ்சாங்க. இது மாத்திரம் இல்லை, தனக்கு முன்னோடியா இருக்கக்கூடிய மூத்த விசுவாசியா இருக்கக்கூடிய சவுல் கூட என்ன பண்ணாரு, தாவீதுக்கு விரோதமா எழும்பினார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இதுதான் வாழ்க்கை. போராட்டம் எந்த பக்கத்திலிருந்து வரும் தெரியாது. யோபோட வாழ்க்கையை பாருங்க, போராட்டம் எப்படி வந்தது, அடுக்கடுக்கா வருது. அந்த மாதிரி ஏகப்பட்ட போராட்டங்களை சத்துரு கொண்டு வருவான். அவனுடைய ஒரே நோக்கம் உங்களையும் என்னையும் வீழ்த்தணும் அப்படின்றது தான். அப்ப அப்படிப்பட்ட அந்த காரியங்களை அவன் செய்யும் போது, அப்படிப்பட்ட மனுஷர்களை அவன் ஏவும் போது, ஒன்றை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னா, வாசிப்போம் சங்கீதம் 37:10 வாசிங்க. இன்னும் கொஞ்ச நேரம்தான், ஆமென், இப்போது துன்மார்க்கன் இரான், ஆமென், அவன் ஸ்நானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. நல்லா கவனிங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான். வசனம் என்ன சொல்லுது, இன்னும் கொஞ்சம் நேரம் தான், துன்மார்க்கன் இரான். உன் வாழ்க்கையில உனக்கு பிரச்சனை கொண்டு வரக்கூடிய ஆட்கள் இனிமே இருக்க மாட்டாங்க. உன் வாழ்க்கையில பிரச்சனை கொண்டு வருகிற சத்துரு போராட்டம் என்னைக்கு உனக்கு நிரந்தரமா இருக்காது. இதை தான் வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளை, அதனால தான் வசனம் சொல்லுது, சாத்தானை சீக்கிரமா அவர் என்ன பண்ண போறாராம், உங்க காலின் கீழே மிதித்து போடுவார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு விரோதமாக எழும்புகிற போராட்டங்கள், அந்த போராட்டங்களை கொண்டு வருகிற மனிதர்கள், பிசாசு பயன்படுத்துகிற காரியங்கள், எல்லா கிரியைகளை அழிக்க தேவன் இன்னைக்கு ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? நீ கவலைப்படாத மகனே, நீ கவலைப்படாத மகளே, உனக்கு விரோதமாக எழும்புகிறவனை நீ தேடி பாரு, உன் வாழ்க்கையில தேடி பாரு. ஏன் ஆண்டவர் சொல்லாரு பாருங்க, இஸ்ரவேல் ஜனக்கு விரோதமா எழும்பின அந்த பார்வோனை அதுக்கப்புறம் அவங்க திரும்பி பார்க்கவே இல்லை. வசனம் சொல்லுது, இன்று காண்கிற எகிப்தியனை இனிமேல் நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்கவே மாட்டீங்கன்னு சொன்னாரு. அவர் சொன்னாரு, செஞ்சாரா இல்லையா? செங்கடலை கடக்கும் போதே டெட் பாடியை பார்த்துட்டு தான் போனாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்று நீ பார்க்கிற யாரெல்லாம் உன்னை விரட்டிக்கிட்டு வரானோ, யாரெல்லாம் குதிரை மேலே ஏறி வரானோ, எவெல்லாம் ரதத்து மேலே ஏறி வரானோ, அவனை பிடிக்கணும், அவனை ஒடுக்கணும், நொறுக்கணும், சாகடிக்கணும், எங்களை விட்டாடா ஓடி போறேன்னு சொல்லி உன்னை திரும்ப அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தணும்னு நினைக்கிற ஒவ்வொரு சத்துருவுடைய அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பை அந்த இடத்துலயே அவங்க பார்த்தாங்க. யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. ஏன் யோசுவா ஒரு இடத்துல வரும்போது சொல்றான், எல்லாரையும் பாருங்க, நீங்க ஜெயித்த எல்லா ஆட்களையும் பாருங்க, இதே மாதிரி தான் உன் வாழ்க்கையில இனிமே வரப்போற போராட்டத்தை கூட நீ என்ன பண்ண போற, ஜெயிக்க போற அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தைரியத்தை, ஒரு நம்பிக்கையை, ஒரு விசுவாசத்தை அங்கே அவன் சொல்லிக் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா ஒருத்தன் எழும்புனானா வசனம் என்ன சொல்லுது, இன்னும் கொஞ்ச நேரம் தான், அவன் அதுக்கப்புறம் இருக்க மாட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் தான், இதுக்கப்புறம் அந்த போராட்டம் இருக்காது. இன்னும் கொஞ்ச நேரம் தான். நல்லா கவனிங்க, நீங்க அதை வார்த்தையை நல்லா பாருங்களேன், கவனிச்சு பாருங்க, உற்று நோக்கி பாரு, அதுக்கப்புறம் அவன் இருக்க மாட்டான். யோசித்து பாருங்க. ஒரு நாள்ல அருமையான பரிசுத்தவானாகிய மொர்தெகாய்க்கு விரோதமா ஒருத்தன் எழும்புனான்.
அவன் சாதாரண ஒரு ஆள். யார்? மொர்தெகாய். நம்ம ஆள் எப்படிப்பட்ட ஆள்? சாதாரண ஆள். பாருங்களேன், சாதாரண ஆளை வச்சு ஆண்டவர் எவ்வளோ பெரிய விஷயங்களை செய்கிறாரு பாருங்க. சாதாரண ஆள். எப்படி? அவர் ஒரு வாட்ச்மேன், ராஜாவுடைய கேட்டை பாதுகாக்கிற ஒரு சாதாரண ஒரு வாட்ச்மேன். அந்த வாட்ச்மேன் தேவனுடைய பிள்ளை. நல்லா கவனிச்சிங்க. ஆனால் இவனுக்கு விரோதமாக எழும்பினவன் எப்படிப்பட்டவன் தெரியுங்களா? ராஜா எது கேட்டாலும் அவங்ககிட்ட தான் கூப்பிட்டு பேசுவார், எந்த ஆலோசனை கேட்டாலும் அவங்ககிட்ட தான் பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு எழும்பினாள். இவனை ஒரு நாள் இந்த பரிசுத்தவானாகிய மொர்தெகாய் அவனை வணங்கலைன்றதுக்காக அவனுக்கு கோபம் வந்துருச்சு. நல்லா கவனிங்க. ஒரு யூதன் கூட, ஏசப்பா ஆராதிக்கிற ஒரு பரிசுத்தவான் யூதன் கூட யாரையும் குனிந்து பணிந்து வணங்க மாட்டாங்க, தெய்வத்தை மட்டும்தான் வணங்குவாங்க. அதனால் அவன் சொல்கிறான், நான் கர்த்தரை தவிர, என் தேவனை தவிர நான் மனுஷனை வணங்க மாட்டேன்னு சொல்கிறான். அதுக்காக நான் உங்களுக்கு மரியாதை செலுத்தாமல் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் அவனுக்கு அதை புரிந்து கொள்ள முடியல. எல்லாருக்கும் முன்பாக அது அவனுக்கு அவமானமாக ஆயிடுச்சு நினச்சிக்கிட்டு இந்த மொர்தெகாயை எப்படியாகிலும் காலி பண்ணணும்னு சொல்லி மொர்தெகாய் மேலே வந்த இப்போ கோபம் என்ன ஆகி போச்சு? ஒட்டுமொத்த யூதர் மேலே திரும்பி போச்சு. நல்லா கவனிச்சுங்க. அவன் என்ன பண்ணான்? சற்பனை பண்ணுறான். ராஜாக்கிட்ட போய் இந்த மொர்தெகாயை காலி பண்ணணும். எப்படி? ஒரு 50 முழம் தூக்கு கயிறு அவர் ஆல்ரெடி வீட்டில் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. இன்றைக்கி போய் அவனை காலி பண்ணணும்னு நினச்சான். இன்னைக்கு போய் அந்த ஜனத்துக்கு விரோதமாக எழும்பி ஒரே நாளில் ஒட்டுமொத்த யூதர்களை காலி பண்ணணும்னு நினைச்சான். நல்லா கவனிங்க. எவ்வளோ முட்டி பார்த்தான், மோதி பார்த்தான். ஆனால் ஜெயிச்சது யாருங்க? ஜெயிச்சது யாரு? என் வேதம் என்ன சொல்லுது? என் தேவன் யாரை தெரிந்து கொள்றாரோ, என் தேவனுடைய கரை யாரோடு கூட இருக்கிறதோ அவர்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அததான் வசனம் சொல்லுது. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாக உன் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறான். நீ சாதாரணமான ஆள் அல்ல. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே, நீ கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவன், நீ கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவள். இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னோடு கூட மகிமை பொருந்திய பட்டயமாய் நான் இருக்கிறேன், உனக்கு சகாயம் செய்யும் கேடயமாய் நான் இருக்கிறபடினால் நீ கலங்காதே, நீ திகையாதே. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆமானா இருந்தாலும், எந்த பார்வோனா இருந்தாலும் அவர்கள் இன்றைக்கு வீழ்ச்சி அடைவது நிச்சயம். நீங்க ஜெயிப்பது நிச்சயம். அவர்கள் விழுந்து போவதை பார்ப்பது நிச்சயம். அதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சத்துருடைய மேடுகளை நாம மிதிக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த துன்மார்க்கரை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. மல்கியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, நல்லா கவனிங்க. இங்க அழகா ஆண்டவர் சொல்ல, துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் எப்போது? நான் இதை செய்யும் நாளிலே. அப்ப நல்லா கவனிங்க. அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா அவர் என்ன பண்ண போறாரு? செய்ய போறாருன்னு அர்த்தம். அவர் யாருன்னு காட்ட போறாருன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சிங்க. தேவனுடைய பிள்ளைக்கு ஒருத்தன் விரோதமா எழும்பி பேசிட்டான், அவனை கையை காட்டிட்டான், அவன் மேல கையை வச்சுட்டான் அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, அவன் விதைச்சிட்டான்னு அர்த்தம். விதைச்சிட்டான்னா என்ன பண்ணுவாங்க? விதைச்சா அறுவடை பண்ணி தானே ஆகணும். நிச்சயம் தானே. நெல்லை விதைச்சா ஒரு நாள்ல அறுவடை பண்ணி தான் ஆகணும். ஒரு மரத்தை வச்சா ஒரு நாள் அறுவடை பண்ணி தான் ஆகணும். அதே போல எந்த ஒரு துன்மார்க்கன், எந்த ஒரு சத்துரு, எந்த ஒரு சத்துருவால பயன்படுத்துகிற மனுஷன் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக, ரட்சிக்கப்பட்டவனுக்கு விரோதமாக, தேவன் அவனுக்கு சகாயமாக கேடயமாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு விரோதமாக எழும்புகிறானோ அவன் விதைச்சதை நிச்சயம் அவன் அறுப்பான், அறுத்தே தீருவான். நல்லா கவனிக்க. ஒரு ஊழியக்காரர் ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷம் அறிவிக்க போனார். போன அன்னைக்கு அந்த ஊரில் இருக்கிற ஒரு விஐபி அவரை பிடிச்சி அடித்து ரொம்ப ஒரு மாதிரி பண்ணி அனுப்பிவிட்டார். ஊரில் இருக்க ஜனங்கள்லாம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ஏப்பா, அவர் ஆண்டவோட வார்த்தையை சொல்கிறார், உனக்கு இஷ்டம்னா கேளு, இல்லைன்னா விட்டுட்டு போ, அதை விட்டுட்டு எதுக்கு அவரை பிடிச்சி அடிக்கிற அப்படின்னும் போது அவன் சொன்னான், இல்லை அந்த மாதிரி ஆள்லாம் ஊர் உள்ள விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னான். அந்த மனுஷன், தேவன மனுஷன் எதுவுமே சொல்லலை, அவர் வாட்டு போயிட்டார். அடுத்த வாட்டி திரும்ப அதே ஊருக்கு வராரு. இப்போ அந்த மனுஷன் காணும். இப்போ அந்த மனுஷன் காணும். இவர் போய் கேட்குறாரு, எங்கப்பா அந்த ஆளை காணும் அப்படின்ட்டு. அப்பாவுக்கு சொல்ல, உன்னை அடித்தான்லப்பா. அடுத்த நாளே ஒட்டுமொத்த போலீஸ் அவனை தேடி வந்துருச்சு. வந்து அவனையும் அவன் குடும்பத்தையும் என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணாங்க. அவமானம் தாங்க முடியாமல் வீட்டையே காலி பண்ணிட்டு வித்துட்டு என்ன பண்ணிட்டான்? வேற ஒரு ஊருக்கு ஓடியே போயிட்டான். நல்லா கவனிங்க. வசனம் நிறைவேறிச்சா? வசனம் நிறைவேறிச்சா? துன்மார்க்கனை உற்று பார்த்தையான அவன் ஸ்தானத்தில் அவன் இரான்னு சொன்னார் பாருங்க. இனி அவன் அங்கே இருக்க மாட்டான். ஏன்? அவன் விதைச்சான், அவன் அது
அறுத்தே தீருவான். அதுதான் அன்னைக்கு இஸ்ரவேலருக்கு சொன்னாரு, இன்று காண்கிற எகிப்தினை இனிமேல நீ காண மாட்ட. உன்னை ஒடுக்கினால, உனக்கு விரோதமா எழும்பினால, இனிமே அவனுக்கு வீழ்ச்சி தான். இனிமே அவன் தரமட்டம் ஆகிறத நீ பார்ப்ப, அவன் நசுக்கப்படுவதை பார்ப்ப, அவன் துன்பப்படுவதை பார்ப்ப. ஏன்னா அவன் விதைச்சான், அதை அவன் அறுவடை செய்வான். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய பிள்ளையை தொட்டு ஒருத்தன் சும்மா இருக்க முடியுமா? ஆசீர்வாதமாக இருந்துருவானா? பாட்டே என்ன சொல்லுது? அவன் கொட்ட கொட்ட வளருவான், வெட்ட வெட்ட வளருவான். யோசனை பண்ணி பாருங்க. அவன் ஒரு தேவனுடைய பிள்ளைய, பரிசுத்தவான, யார் ஒருவர் தொந்தரவு செஞ்சாலும், யார் ஒருவர் அவனை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாலும், அவனோட ஓட்டத்தை தடை பண்ணணும்னு நினைச்சா, அவனை வீழ்த்தலான்னு நினைச்சா, அவனுக்கு அவன் டேட்டு குறிச்சிக்கிட்டான்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்க. அவனே அவனுக்கு குழிய நோண்டிக்கிட்டான். யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியவர்கள் ஒருவனுக்கு எவன் ஒருவன் இடரலை உண்டாக்குறான்னு அவனை என்ன சொன்னார்? எந்திர கல்லை கட்டிட்டு நீயே கடலில் குச்சிரு, என் கையில் மாட்டினேன் அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதானே, என் கையில் மாட்டினா உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன். யோசித்து பாருங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்க சுதந்திரத்தை பாருங்கள், கர்த்தர் கொடுத்துருக்க அபிஷேகத்தை பாருங்க, வல்லமே பாருங்க, கர்த்தர் உங்களை எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் என்பதை பாருங்க. இன்னைக்கு நாம நம்முடைய பலனை அறியாமல் இருக்கிறதுனால தான் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒன்றும் இல்லாத பிரச்சனைக்கெல்லாம் கலங்கிக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேவ பிள்ளைகள் பலனை அறிந்தவர்கள், தேவனுடைய சத்துவத்தை அறிந்தவர்கள், தேவனுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் எதையும் பார்த்து பயந்து ஓடுகிறவர்கள் அல்ல, அதை பார்த்து விலகி ஓடுகிறவர்கள் அல்ல. அங்கே நின்று ஜெயித்து அதன் மேல வீர நடை போடுகிறவர்கள் தான். எங்கேயும் போய் தானியேல் ஐயோ பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டவனே ஜெபிக்காம இல்லை. நல்லா கவனிங்க, நீ பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தது அவன் அறிந்த போதிலும் வேதம் சொல்லுகிறது, அவன் முன்பு போலவே தேவனை தேட தன்னை ஒப்பு கொடுத்தான். தனக்கு பிரச்சனை வரும் தெரியும், போராட்டம் வரும் தெரியும், அதை பார்த்து பயந்து நடுக்கிறவன் தானியேல் அல்ல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அல்ல, யோசேப்பு அல்ல, மோசே அல்ல. பார்வோனை பார்த்து பயப்படுறதுக்கு யோசித்து பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு வேதத்தில் ஏன் இவ்வளோ காரியங்களை ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு? ஏன் உங்கள் கையில் வேத புஸ்தகத்தை கையில் கொடுத்துருக்காரு? உங்களை தைரியப்படுத்துவதற்காக தான், உங்கள் பலனை நீங்கள் அறிந்து கொள்ளணுன்றதுக்காக தான். கர்த்தர் உங்களை பார்க்குற பார்வையை பாருங்க. நீங்கள் உங்களை கீழேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கோழி குஞ்சாக பார்க்குறீங்க. ஆண்டவர் என்ன சொல்ற? நான் உன்னை கழுகாக பார்க்குறேன்டா, உன்னை மேலே பார்க்குறேன். நீ நட குப்பையை பொறுக்கிறக்கா கோழி குஞ்சை பார்த்துக்கிட்டு இருக்க. யோசித்து பாருங்க. அப்போ கர்த்தர் பார்க்குற பார்வையில் வாங்க. கழுகு எப்பவுமே மேலே தான் இருக்கணும். தேவனுடைய பிள்ளையோட சிந்தை எப்பவும் மேலானதாக தான் இருக்கணும், உயர்ந்ததாக தான் இருக்கணும். அவன் இருக்க வேண்டிய இடமே வேற. அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ இன்னைக்கு இந்த விஷயத்தை, இந்த ரகசியத்தை அறிந்து கொண்டவனால மட்டும்தான் சத்துருவை மேற்கொண்டு ஜெயித்துக்கிட்டு போயிட்டே இருப்பான். அவனை ஒருத்தனை தடுக்க முடியாது. நல்லா கவனிங்க. சாதாரண வாலிபன் தான் தாவீது. அவன் ஒரு நாளில் சிங்கத்தை அடித்தான், ஒரு நாளில் கரடி அடித்தான். அது மட்டும் அதோட நின்று போச்சு அவனோட வாழ்க்கை. கோலியாத்தை வீழ்த்துறான், அப்புறம் போகிறான், இன்னொரு ஆளை வீழ்த்துறான், இன்னொரு ஜாதியை வீழ்த்துறான், இன்னொரு ராஜா வீழ்த்துறான், வீழ்த்திக்கிட்டே இருக்கான். அவனுடைய வாழ்நாளெல்லாம் அவன் ஜெயிக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆனால் அநேக நேரங்களில் இந்த நெருக்கங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது சத்துரு என்ன திரும்ப சொல்லுவான்? வாசிங்க, மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க, பக்கம் 1080. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆமா, நிறைய நேரங்களில் சத்துரு சொல்லுவான், ஐயோ அவ்வளவுதான், உங்க கதை முடிஞ்சு போச்சு. கடன் வந்துச்சா, அப்புறம் எங்க நீ எழும்ப போற? வியாதி வந்துச்சா, அவ்வளவுதான், நீ படுத்த படிக்க ஆயிரும், அவ்வளவுதான், நாளை என்ன உன் கவுண்டிங் வந்துருச்சு, அவ்வளவுதான், உனக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சா, அவ்வளோதான், இனிமேல் இந்த சிஸ்டர் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டாங்க, அவ்வளோதான், எல்லாமே அவ்வளோதான் 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 நெகட்டிவாகவே பேசுவான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சத்துருவே சந்தோஷப்படாதே, நான் வீழ்ந்தது கண்டு கொக்கரிக்காதே, நான் இருளிலே உட்கார்ந்து இருந்தாலும் என் தேவன் எனக்கு வெளிச்சமாக இருப்பான். நீங்க நல்லா கவனிங்க. இன்னைக்கு சத்துரு எவ்வளவுதான் காரியங்களை கொண்டு வந்து உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சாலும், வெட்கப்படுத்தணும்னு நினைச்சாலும், நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை திரும்ப அவனுக்கு மேலாக உயர்த்துவார். இதுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிற சத்தியம். இப்பொழுது என்னுடைய தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். நீங்க உயர்த்தப்பட அழைக்கப்பட்டவர்கள், நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்றைக்கு சத்துரு எவ்வளவுதான் சொன்னாலும் உங்களுக்குள்ள ஆண்டவர், என் காலம் வந்துருச்சு, என் ஜெயிக்கிற காலம் வந்துருச்சு, நான் ஆசீர்வதிக்கப்பட போற காலம் வந்துருச்சு, என்னை மீட்கும் நாள் வந்துருச்சு, தேவன் வல்லமை எனக்காக வெளிப்படுகிற நாள் வந்துருச்சு. ஏன்னா என் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன்
என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு மகிமை பொருந்திய பட்டயமா எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் துணையா இருப்பேன் சொல்லி இருக்கிறார். அவர் வெளிப்படுவார். அவர் வெளிப்படும் போது என் சத்துருவை நீ இருக்கிற இடம் தெரியாமல் போவாய். அதுதான் உண்மை. இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம இன்னைக்கு விசுவாசத்தோடு இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசத்தோடு இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளணும் விரும்புகிறார். சத்துருவை மேற்கொள்ளணும் விரும்புகிறார். இன்னைக்கு நீங்க சோர்ந்து போய் புலம்பிக்கிட்டே இருக்க புலம்பல் ஒரு அவிசுவாசத்துக்கு அடையாளம். கண்ணீர் ஒரு அவிசுவாசத்துக்கு அடையாளம். மனுஷன் முன்பாக உங்க குறைவை சொல்றது ஒரு அவிசுவாசத்துக்கு அடையாளம். அதை அல்ல, அவங்களுக்கு முன்பாக நீங்க எதை சொல்லணும்? மனுபுத்திரருக்கு முன்பதாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க பக்கத்து வீட்டு ஆள் கேட்டாங்கன்னா, என்ன சிஸ்டர் இவ்வளோ கஷ்டம்? இல்லை சிஸ்டர், நான் எந்த கஷ்டமும் படல, கர்த்தர் என் கூட இருக்கார், பாருங்க என்னை எப்படி உயர்த்த போறார். இதுதான் நம்ம வாயில வரணும். யோசித்து பாருங்க. ராஜா பார்த்து கேட்டார், ராஜா தானியேலே, நீ இரவும் பகலும் ஆராதிக்கிற உன் தேவன் தப்பு வைக்க வல்லவராக இருந்தாரா? ஆம் ராஜாவே, என் தேவன் என்னை தப்பு வைக்க வல்லவராக இருந்தார். அல்லேலூயா. இதுதான் நம்ம வாழ்க்கையில வரணும். என்னதான் தம்பி வேலை போயிடுச்சா? இல்ல, கர்த்தர் எனக்கு வேற ஒரு வேலை கொடுக்க போறார், பெரிய ப்ரமோஷனோடு கொடுக்க போறார், நல்ல சம்பளத்தோடு கொடுக்க போறாரு. யோசித்து பாருங்க. வீடு இல்லையா? கர்த்தர் ஒரு புது வீட்டை கொடுக்க போறாரு, அதுவும் நல்ல வசதியான ஒரு வீட்டை கொடுக்க போறாரு. நல்லா யோசித்து பாருங்க. இந்த துணை போயிடுச்சா இன்னொரு துணையை கர்த்தர் கொடுப்பாரு, இன்னொரு காரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. உன் வாழ்க்கையில நீ எல்லாமே இழந்து போயிருக்கலாம், ஆனா எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க தேவனால முடியும் அப்படின்றத நீ அறிந்து கொள்ளு. நீ ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது அல்லது வெறுமையா இருக்கும்போது உனக்குள்ள எந்த சூழ்நிலையிலையும் அந்த பின்மாற்றத்தினுடைய எண்ணங்கள் வராம காத்துக்கொள்ளணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சகரியா 10ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிங்க. அவர்களிலிருந்து கோடிக்கல்லும் அவர்களிலிருந்து கூடாரம் முளையும் அவர்களிலிருந்து யுத்த வில்லும் வரும். அவர்களிலிருந்து ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்படுவார்கள். ஆமா, நல்லா கவனிக்க. நீ விழுந்து போனவனா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ தோற்று போனவனா இருந்தாலும் சத்துரு உனக்கு கையில இருக்க எல்லாத்தையும் அவன் பிடிங்கிட்டவனா இருந்தா கூட ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப சொல்றாரு, உனக்குள்ள இருந்து நான் கோடிக்கல்ல கொண்டு வருவேன், உனக்குள்ள இருந்த கூடார மூளையை கொண்டு வருவேன், உனக்குள்ள இருந்து யுத்த வில்ல கொண்டு வருவேன், உனக்குள்ள இருந்து ஆளுகிறவர்களை கொண்டு வருவேன் சொல்றாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீ எல்லாவற்றை இழந்தாலும் கூட கர்த்தர் திரும்ப கொடுக்க உண்மையுள்ளவர். உன் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, நீ வெறுமையானவனா இருந்தாலும் வெறுமையானவளா இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், செத்து போனதையே உயிர்ப்பித்து கொடுக்க வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். பட்டு போன ரூத்தோட வாழ்க்கை திரும்ப ஆண்டவர் மலரச் செய்தவர். கசப்பான வாழ்க்கையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை மதுரமான மாறாவின் நீரை மாற்றினதை போல மாற்றக்கூடியவர். ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்து போன தாவீதுக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்த தெய்வம் அவர். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீ சத்துருகளை மேடுகளை மிதிக்கும் போது நீ எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன்னா திருட கண்டுபிடிக்கப்பட்டா எவ்வளவு கொடுக்கணுமா? குடிச்சிட்டு போனது ஒன்று, திரும்ப கொடுக்கும்போது எவ்வளவு கொடுக்கணும் சொல்லுங்க? 7 மடங்கு. நீதிமொழிகள் சரியா வாசிக்கலையா? திருடும் போது கண்டுபிடிக்கப்பட்ட அவன் எவ்வளவு கொடுக்கணும்? 7 மடங்கு கொடுக்கணும். சத்துருவை நீ ஜெயிக்கும் போது உனக்கு எவ்வளவு வரப்போகுது? பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வரப்போகுது. அவன் உங்ககிட்ட 1 ரூபாய் அடிச்சுட்டு போயிருப்பான், கொடுக்கும்போது எவ்வளவு கொடுக்க போறான்? 7 ரூபாய் கொடுக்க போறேன். ஆமா, உங்ககிட்ட 1 சவரன் அடிச்சுட்டு போயிருப்பான், கொடுக்கும்போது எவ்வளவு வரப்போகுது? ஆமா, அப்படிதான் ஆண்டவர் செய்ய போறார். வட்டி போட்டு கொடுக்குறவர்ல அவரு சும்மா விடுவாரா? எல்லாத்தையும் போட்டு எல்லாம் கரெக்ட் பண்ணி வகுத்துக்கு எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணக்கூடிய ஆள். நல்லா கவனிச்சிங்க. ஒரு நாள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் ஒரு பள்ளத்தாக்கு கொண்டு போனார். வேதம் சொல்லுகிறது, அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் செத்து போன எலும்புகளால் அந்த இடம் நிறைஞ்சது. தலை ஒரு பக்கம் இருக்குது, கால் ஒரு பக்கம் இருக்குது, கை ஒரு பக்கம் இருக்குது, முண்டை ஒரு பக்கம் இருக்குது. எது யாருதுன்னே தெரியல. ஆண்டவர் சொன்னார், நீ தீர்க்கதரிசனம் சொல்லுடா என்னார். அவன் தீர்க்கதரிசனம் சொன்னான். அவன் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு. எந்த மண்டையோடு எந்த பாடிக்கு போகணுமோ அது போய் சேருது, எந்த கையை எந்த பாடியோட போய் சேரணுமோ அது போய் சேருது, எந்த கால் யார்கிட்ட போய் சேரணுமோ சேருது. திடீர்னு பார்த்தா குவியலாக இருந்தது, இப்போ எல்லாம் என்ன ஆகிப்போச்சு? நரம்பு உருவாகுது, சதை உருவாகுது, அப்படியே கண்ணு உருவாகுது, கை உருவாகுது, விரல் உருவாகுது, எல்லாம் உருவாகி இப்போ என்னது? அவனுக்கு முன்னாடி ஒரு சேனையாய் வந்து நிற்கிது. நல்லா பாருங்க. அவன் முதல்ல பார்க்கும்போது அது எலும்பு கூடு, மரித்து எத்தனை நாளாச்சுன்னு தெரியல, குவியலா நின்னது. செத்து போன வாழ்க்கையை போல அந்த காரியம் காணப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட விஷயத்தையே தேவனால உயிர்ப்பித்து ஒரு சேனையா எழுப்ப முடியும்னா
நமக்கு வாழ்க்கையை மாற்ற தேவனால முடியாதா? யோசித்து பாருங்க. செத்து போனதை உயிரோடு எழுப்பின லாசருவை எழுப்பின தேவன் உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் திரும்ப கொடுக்க மாட்டாரா என்ன? நாரி போன வாழ்க்கையை அவர் மாற்றிட்டாருங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறார், உங்க சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சத்துருவை மிதிக்க போறீங்க? அவனோட மேடுகளை மிதிக்க போறீங்க? யோசித்து பாருங்க. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உன் சத்துருக்களுடைய மேடுகளை நீ மிதிப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி கொஞ்ச நேரம் இன்னைக்கு ஆண்டவரோட வார்த்தை கேட்ட நாம நம்முடைய ஜீவியத்தில் என்ன தீர்மானம் எடுக்க போகிறோம்? இன்னைக்கு சத்துருவை மிதிக்க போறீங்களா? சத்துருடைய மேடுகளை மிதிக்க போறீங்களா? உங்க போராட்டங்களை மிதிக்க போறீங்களா? உங்க கண்ணீரை மிதிக்க போறீங்களா? உங்களோட வேதனைகளை மிதிக்க போறீங்களா? உங்க வியாதியை மிதிக்க போறீங்களா? உங்க கட்டுகளை மிதிக்க போறீங்களா? இல்லை அதை பார்த்து பயந்து ஒடுங்கி மூளையில தங்கி ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க போறீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கை அது அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ முன்னேறி செல்ல எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் நீ எடுத்து நீக்கி போட்டு ஓடக்கூடியவன், நசுக்கி போட்டு ஓடக்கூடியவன், மிதித்து போட்டு ஓடக்கூடியவன். ஏன்னா கர்த்தர் உனக்கு மான் கால்களை போல கர்த்தர் கால்களை கொடுத்திருக்கிறார். ஓ, கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கும் போது நீ காண்டாமிருகத்தினுடைய பலனோடு இருக்கிறாய். உன்னை தடுப்பவன் யார்? யோசித்து பாருங்க. பிழையாம் தீர்க்கதரிசி மலையிலிருந்து பார்க்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது அவன் சொல்ற வார்த்தை என்ன? இதோ பால சிங்கம் போல படுத்து இருக்கிறான். அவனை எழுப்புறவன் யாரு? அவனை தொட்டா அவன் கெட்டான். யோசித்து பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, உன் சத்துருக்கு உன்னை பத்தி தெரியுது கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது. உன் சத்துருக்கு நீ துதிச்சா உனக்கு என்ன பவர் கிடைக்கும் அவனுக்கு தெரியுது, ஆனா உனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ தேவனை தேடனா உனக்கு என்ன நடக்கணும் அவனுக்கு தெரியுது, ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது. நீ வேதம் வாசிச்சா உனக்கு என்ன நடக்கும் அவனுக்கு தெரியுது, ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ குருட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கு. யோசித்து பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு உங்க பலனை அறிந்து கொள்ளுங்க, உன் சத்துவத்தை அறிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள புது பலனை அடைவார்கள். அவர்கள் கழுகுகள் போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். நீ ஓடினாலும் நீ சோர்ந்து போக மாட்ட, களைப்படைய மாட்ட. இன்னைக்கு தேவன் உன்னோடு கூட பேசி இருக்கிறா. என் மகனை நீ என்ன தீர்மானம் பண்ண போகிறா? என் மகளை நீ என்ன தீர்மானம் பண்ண போகிறா? போராட்டத்தை சத்துரு கொண்டு வந்தா நீ சொல்ல வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட எனக்கு முன்பாக நீ எம்மாத்திரம்? பெரிய பர்வதமே, செருபாபேலுக்கு முன்பதாக நீ எம்மாத்திரம்? நீ சமபூமியாவாய். நீ ஒன்னும் இல்லாம போவ. அவன் மலைகளை மிதித்து சாம்பலாக்குவான், அவன் மலைகளை மிதித்து சேராக்குவான். கர்த்தர் உன்னை அழைக்கிறா, உன் போராட்டங்களை மிதிக்க அழைக்கிறா, அதை ஜெயிக்க அழைக்கிறா. உனக்கு விரோதமா எழும்புகிற சத்துருடைய கிரிகளை அடிக்க கர்த்தர் உன்னை அழைக்கிறா. நீ என்ன தீர்மானம் பண்ண போற? நீ என்ன தீர்மானம் பண்ண போகிற? யோசித்து பாருங்க. சத்ருவை விரட்டி அடிக்கிற கூட்டமே நாம தான். சத்ருவுக்கு சவால் விடுற கூட்டமே நீங்க தான். நீங்க போய் நின்னாதான் எல்லாரையும் மீட்க முடியும். மீட்க வேண்டிய நீங்களே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்களே அவனை பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவன் தான் தலை நசுக்கப்பட்டவனாச்சே. நசுக்கப்பட்டவன் இப்போ வாள் மட்டும்தான் ஆடிக்கிட்டு இருக்குது, தலை தான் நசுக்கியாச்சே. ஏசப்பா, இன்னும் ஏன் பயப்படுறீங்க? இன்னும் ஏன் நடுங்குறீங்க? உங்கள் முழங்கால முடக்குங்க, உங்கள் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்துங்க, கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தில் நிரம்புங்க, வாக்கு தத்தத்தை விசுவாசிங்க, கிருபைகளை பெற்றுக்கொண்ட நீங்க கிருபையில நில்லுங்க. நீங்க நிற்கும்போது யார் உங்களுக்கு விரோதமாக நிற்க முடியும்? யோசித்து பாருங்க. மோசே மலையின் மேலே நின்றான், தான் கரங்களை உயர்த்தினா இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீ கையை உயர்த்தினாலே தேவ சமூகத்தில் உன் சத்துருவை நீ ஜெயிப்ப. உனக்கு விரோதமாக எப்படிப்பட்ட சத்துரு வந்தாலும் சரி, அந்த சத்துருக்களை எல்லாம் நீ இயேசுவின் நாமத்தில் மிதித்து போய்கொண்டே இருப்ப. நீங்க கர்த்தர் உன்னை அழைக்கிறா. விசுவாசத்தை தட்டி எழுப்ப கர்த்தர் விரும்புகிறா. சோர்ந்து போய் வந்திருக்கிற மகனே, சோர்ந்து போய் வந்திருக்கிற மகளே, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா. நீ ரட்சிக்கப்பட்ட மகன், இயேசுவின் ரத்தத்தால ரட்சிக்கப்பட்ட மகன். இயேசுவை தெய்வமாக கொண்டு நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். எது உனக்கு விரோதமாய் வந்தாலும், யார் எழும்பினாலும், நீ இயேசுவின் நாமத்தினால் மிதித்து முன்னேறி சென்று கொண்டே இரு. கர்த்தர் உனக்கு பெரிய பலனாய் இருக்கிறா. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறா.
பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். என் மகனே உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். என் மகளே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ விசுவாசத்தோடு சொல்லு. மலையை பார்த்து சொல்லு, நீ எம்மாத்திரம். உன் வியாதியை பார்த்து சொல்லு, நீ எம்மாத்திரம். உன் போராட்டத்தை பார்த்து சொல்லு, நீ எம்மாத்திரம். உன் வறுமையை பார்த்து சொல்லு, நீ எம்மாத்திரம். உன் தரித்திரத்தை பார்த்து சொல்லு, நீ எம்மாத்திரம். எனக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லா வன்கண்ணின் ஆவிகளை இயேசு சங்கரிக்கிறார். எல்லா பொறாமையின் ஆவிகளை இயேசு சங்கரிக்கிறான். உனக்கு விரோதமாக இருக்கிற நீபச்சொல்ல இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுகிறது. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் ஒரு விஷயம் நம்ம நினைவு கூர்ந்து இன்னும் நம்முடைய பலனை அறிந்து கொள்ள, இன்னும் நம்முடைய சத்துவத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் நம்ம எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நம்ம எப்படிப்பட்ட ஆட்களாக தேவன் மாற்றி இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளை, அவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அவருக்கு நீ நன்றி சொல்ல வேண்டாமா? நீ சாதாரண தெபராளாக இருக்கலாம். கர்த்தருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள வந்தா நீ தான் இஸ்ரவேலுக்கு தாயே. நீ எழும்பு வரணும். எல்லா அடிமையாக தான் இருப்பாங்க. நீ எழும்பிட்ட, அதுக்கப்புறம் சத்துரெல்லாம் ஓடி ஒளிய ஆரம்பிச்சிருவான். சிம்சோனே, நீ எழும்பாத வரைக்கும் தான் பெலிஸ்தியர்களால் கூக்குரலிட முடியும். அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ எழும்பும் போது பெலிஸ்தியர்கள் பச்சை தாட எலும்புல அவர்கள் நொறுக்கப்படுவாங்க. நீ எழும்பு, நீ எழும்பு மகனே, நீ எழும்பு மகளே. உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு, உன் ஜெப ஜீவியத்தை வர்த்திக்க பண்ணு. உன் முழங்கால முடக்குவேன்னு சொல்லு. ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் பண்ணு. என் ஆண்டவரே, எனக்கு நீ கொடுத்த அந்த வல்லமை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்பா. எல்லா பரிசுத்தவானை போல நானும் ஒரு ஜெய ஜீவியம் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. இன்றையிலிருந்து ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன். இன்றையிலிருந்து வேதம் வாசிக்க ஒப்பு கொடுக்கிறேன். இன்றையிலிருந்து பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இன்றையிலிருந்து இப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையா நடப்பேன். உம்மோடு அதிக நேரம் சஞ்சரிப்பேன். உம்மோடு பேசுவேன். உடைய பாதத்தில் காத்திருப்பேன். ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இன்னைக்கு நீயே உலகத்தை அசைக்க போகிறவன். இன்னைக்கு நீயே தேசத்தை அசைக்க போகிறவன். உன் குடும்பத்தில் கர்த்தர் உன்னை தான் எழுப்புகிறார். உன் குடும்பத்தில் கர்த்தர் உன்னை தான் தட்டி எழுப்புகிறார். உன் தேவன் உனக்கு பட்சமாக இருக்கிறார். உன் தேவன் உனக்கு பட்சமாக இருக்கிறார். நீ எழும்பு, நீ எழும்பு. காரியங்கள் உனக்கு கைகூடும், காரியங்கள் உனக்கு கைகூடும். மனுஷனுடைய கண்களை உனக்கு தயவு கிடைக்கும். நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ ரட்சிக்கப்பட்டவன். நீ கால் வைக்கும் போதே வாசல் திறக்கப்படுவதை நீ பார்க்க போகிற. நீ முன்னேறி செல்ல செல்ல வாசல்கள் உனக்கு திறக்கப்படுவதை நீ பார்க்க போகிற. உனக்கு அனுகூலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உனக்கு அனுகூலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உனக்கு வாசலை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார். அநேக நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து கர்த்தர் கட்டளையிடுகிறான். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஆமென், ஆமென். ராஜா, உடைய பிள்ளைகளாக எங்களோடு நீர் பேசின உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. உடைய வார்த்தைகள் அப்படியே எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், எங்கள் சபையில் நிறைவேறட்டும், எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ராஜா. உங்களுடைய நாமத்துக்கு சாட்சிகளாய் நாங்கள் இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் எங்களோடு பேசினா, கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தா, கர்த்தர் எங்களை எழும்ப பண்ணினார் என்று எல்லாரும் இந்த இடத்துல ஒருவர் கூட பாக்கி இல்லாமல் சாட்சி சொல்ல தேவன் கிருபை செய்வீராக. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உன் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். சத்துருவை மிதிப்பாய், எதிரி அடங்குவான். இயேசுவே ஜெயிப்பான், ராஜரீகம் பண்ணுவான். நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு. நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாவாம் இயேசுவே, என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவே. எல்லாரும் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென், ஆமென். வேதனையை மாற்றுவார்.
விசுவாசத்தோடு ஆமென் ஓயாமல் துதிப்போம் ஆமென். காலமெல்லாம் ஆமென். பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் நன்றி ராஜா. இயேசுவையே. ஸ்தோத்திரம். ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஆமென். ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 ஆமென். ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஸ்தோத்திரம். ஆமென். ஓயாமல் துதிப்போம் நன்றி ராஜா. காலமெல்லாம் பாடுவோம் Thank you, Lord. ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம் ஆமென். காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு வாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.